இந்த வீடியோவில் ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஃபைலில் எப்படி டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறது. ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்னோடய டாக்குமெண்ட்ஸில் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? என்னோடய டாக்குமெண்ட்டில் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்கு உள்ள ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுக்கு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி இதில் ஆப்பிள் ஆரஞ்சு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ஃப்ரூட்டோட நேம் வச்சுட்டேன். ஓகேவா? ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப் அப்படின்னு சொல்லி 3 ஃப்ரூட்டோட நேம் வச்சுட்டேன். இப்போ நான் என்னோடய பைத்தன் எடிட்டர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ என்னோடய பைத்தன் எடிட்டரில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன். நியூ ஃபைல். இந்த ஃபைலை சேவஸ் நம்ம டாக்குமெண்ட்டில் நான் க்ரியேட் பண்ண அந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இந்த ஃபைல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டும் இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ண போகிற பைத்தன் ஃபைலும் இதே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்க போகுது. இப்போ நான் இந்த இதுக்குள்ளே ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், டாக்குமெண்ட்ஸ்குள்ளே ஃபைல்ஸ்குள்ளே தான் இந்த 2 ஃபைலுமே இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போது கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு இந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்ற ஃபைலை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் ஃப்ரூட்ஸ் இப்படி நான் கொடுத்தா எனக்கு இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிற ஃபைலை எஃப் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு எரர் வருது. ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு எரர் வருது. ஆனால் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபைல் இருக்குது. நம்ம என்ன பண்ணல அப்படின்னா, நீங்கள் எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணாலுமே அதோட எக்ஸ்டென்ஷன், அதாவது இப்போ இந்த ஃப்ரூட்டோட ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் நான் பார்த்தா எனக்கு .txt, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் .txt அப்படின்றது. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை நான் இங்கே கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் .txt. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து எனக்கு எந்த எரரும் வரல, ஆனால் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. இந்த எஃப்க்குள்ளே என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் எஃப் ஏதோ சம்திங் நேம் ஈக்குவல் டு ஃப்ரூட்ஸ் .text மோட் ஈக்குவல் டு ஆர். இதனால் கவனிச்சுக்கோங்க. மோட் ஈக்குவல் டு ஆர் சொல்கிறேன். இது என்னென்னு என்கோடிங் ஈக்குவல் டு இப்படி கொடுத்துருக்கு. இப்போது உள்ளே இருக்கிற ஆக்சுவல் கண்டென்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா f.read அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணால் இப்போ என்னால் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே ரீட் பண்ண முடியும். இப்போ நான் கண்டென்ட்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்குள்ளே f.readோட அவுட்புட்டை போட போகிறேன். இப்போது இந்த கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணலாம். இப்போ எனக்கு ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஓகேவா? ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப் அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறது எல்லாமே வெளியே வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உள்ளே ஏதாவது எழுதணும். ஓகேவா? உள்ளே ஆல்ரெடி ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்புன்னு இருக்குது. ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்புன்னு சொல்லியிருக்கு. இப்போ நான் இதுக்குள்ளே நான் ஏதாவது எழுதணும். ஓகேவா? என்ன எழுத போகிறேன், f.write. உள்ளே ஏதாவது எழுதணும் அப்படின்னா f.write. ஃபைலை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஃப்ரூட்ஸ்ன்ற ஃபைலை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா f.read அப்படின்னு சொல்லி போட்டால் இந்த ஃபைலை நம்மளால் ரீட் பண்ண முடியுது. ரீட் பண்ணுற வேல்யூவை கண்டென்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுறேன். அடுத்து f.write அப்படின்றப்ப இந்த fruits.txt ஆல்ரெடி ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்புன்னு இருக்குது. அந்த டெக்ஸ்ட் ஃபைலுக்குள்ளே நான் ஏதாவது எழுதணும் அப்படின்றப்ப இப்போ நான் இங்கே வந்து அடுத்து பனானா அப்படின்னு சொல்லி நான் ரைட் பண்ணுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப எனக்கு என்ன வருது, நாட் ரைட்டபிள், அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன். இந்த ஃபைலில் உன்னால் எதையுமே எழுத முடியாதுடான்னு சொல்லி எனக்கு எரர் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்று இப்போ நான் காட்டுறேன். எகெயின் பின்னாடி போய் கவனிங்க. இப்போ நான் இதை பிரிண்ட்னு கொடுக்குறப்ப
ஜஸ்ட் நான் இந்த எஃப்ஐ மட்டும் பிரிண்ட் கொடுக்குறப்ப எனக்கு என்ன வருது, மோட் ஈக்குவல் டு ஆர்னு வருது. அதாவது ரீட் மோட். இந்த ஃபைலை நம்மளால் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது. டிஃபால்ட்டாக இந்த ஃபைலை நம்மளால் ரீட் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ இதுக்கு பக்கத்தில் நான் இன்னொரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் இங்கே வந்து ஆர்னு போடுறேன். ஓகேவா? இப்போ நான் ஆர்னு போட்டால் எனக்கு திரும்ப அதே தான் கிடைக்கும். ஆர் அப்படின்ற மோடில் ரீட் மோடு இருக்குது. இப்போ நான் இதிலே இந்த இடத்துல இப்போ நான் டபிள்யூன்னு போட்டால், இப்போது இதை நான் ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது மோடு வந்து டபிள்யூன்னு இருக்குது. டபிள்யூனா இப்போ மோடு வந்து டபிள்யூன்னு இருக்குது. டபிள்யூ அப்படின்றப்ப இப்போ என்னால் ரைட் பண்ண முடியும். இப்போ என்னால் இந்த ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் இதுக்குள்ளே f.writeன்னு போட்டு இதுக்குள்ளே இப்போ நான் பனானான்னு போடுறேன். f.writeன்னு போட்டு இதுக்குள்ளே இப்போ நான் பனானான்னு போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அவுட்புட்டில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. ஓகேவா? f.write பனானான்னு போட்டேன், அவுட்புட்டில் எதுவுமே பிரிண்ட் ஆகலை. சரி, நம்ம ஃபைலுக்குள்ளே ஏதாவது க்ரியேட் ஆகிருக்கான்னு சொல்லி நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஆல்ரெடி க்ரியேட் ஆனது, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இந்த ஃபைலுக்குள்ளே எதுவுமே இல்லை. ஆப்பிள் நம்ம க்ரியேட் பண்ண அந்த 3 ஃப்ரூட், ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் இருந்துச்சு. இப்போ நான் f.write பனானான்னு கொடுத்துருக்கேன். நான் டைப் பண்ண பனானாவும் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த எந்த டேட்டாவுமே உள்ளே இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ரைட்டில் எழுதுறது அந்த ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நான் f.close கொடுக்குறேன். இப்போ நான் திரும்ப இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ண போகிறேன். திரும்ப இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். எந்த அவுட்புட்டும் வரல. பட் இப்போ நான் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு பனானான்னு சொல்லி நான் டைப் பண்ண வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வேல்யூஸும் காணா போயிடுச்சு. அதாவது நான் ஒவ்வொரு தடவையும் ரைட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபைலில் இருக்கிற எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகி புதுசாக நான் என்ன ஆட் பண்ணுறேனோ அது மட்டும் உள்ளே ஸ்டோர் ஆகுது. இப்போ நான் f.writeக்கு கீழே இன்னொரு ஃப்ரூட் ஆட் பண்ணலாம். மேங்கோ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃப்ரூட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துட்டு, இப்போ இதை நான் ரன் பண்ணிட்டு இப்போ திரும்ப இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு பனானா, மேங்கோ அப்படின்னு பக்கத்தில் வந்திருக்கு. அடுத்தடுத்த லைனில் வரல. அடுத்தடுத்த லைனில் வரணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல /n, இப்போ நான் /n நான் கொடுத்தேன்னா, இப்போ நான் போய் இந்த இடத்துல இந்த ஸ்லாஷ் கிடையாது, / கொடுக்கணும். இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா பனானா மேலே இருக்குது, மேங்கோ கீழே இருக்குது. இப்போ நான் உள்ள ஃபைலுக்குள்ளே பனானா, மேங்கோ அப்படின்னு நம்ம ரைட் பண்ணதை நான் எகெயின் ரீட் பண்ணி பார்க்க போகிறேன். f.read எகெயின் நான் ரீட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப எனக்கு எரர் வருது. இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன் ஆன் க்ளோஸ்டு ஃபைல் ஒரு தடவை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ஃபைலை நம்மளால் ரீட் பண்ணவும் முடியாது, ரைட் பண்ணவும் முடியாது. ஸோ எகெயின் நான் வந்து இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணணும் அப்படின்னா நான் திரும்பவும் இப்போது இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் f.readன்னு சொல்லி கொடுக்குறேன். f.readன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப திரும்பவும் எரர் வருது. நாட் ரீடபிள், அன்சப்போர்ட்டட் ஆப்ரேஷன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபைலோட மோட் என்னவாக இருக்குது, டபிள்யூன்னு இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைலோட மோட் டபிள்யூன்னு இருக்குது, அதாவது ரைட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் எஃப்ன்னு நான் கொடுக்குறப்ப மோட் பார்த்தீங்கன்னா டபிள்யூ, ரைட் மோடில் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் திரும்ப இதை ரீட் மோடில் மாற்றலாம். அதுக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா r+ன்னு சொல்லி நான் போடுறேன். r+ன்னு போடுறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். இப்போ இதோட மோட் r+ன்னு இருக்குது. அதாவது இப்போ என்னால் இந்த ஃபைலில்
ரீட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணவும் முடியும். ஓகேவா? இப்போ இந்த ஃபைலை என்னால் ரீட் பண்ணவும் முடியும், ரைட் பண்ணவும் முடியும். இப்போ நான் f.readன்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறப்ப என்னால் ரீட் பண்ண முடியுது, பனானா மேங்கோ அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஆனால் ஒன்று கவனிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ரோக்ராமில் ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப் இருந்துச்சு. நம்ம ரைட் பண்ணுறப்ப ஆல்ரெடி ஃபைலுக்குள்ளே இருந்த டேட்டா எரேஸ் ஆகிட்டு அதுக்கு மேலே இந்த பனானாவும் மேங்கோவும் வந்திருக்கு. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை திரும்ப இந்த இடத்துல பனானா மேங்கோவை எடுத்துகிட்டு இப்போ நான் இதுக்குள்ளே ஹாய் பாய்ன்னு போடுறேன்னு வைங்களேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப நான் திரும்ப இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த பனானா மேங்கோ போயிருச்சு, இப்போ எனக்கு ஹாய் பாய்ன்னு வந்திருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம ரைட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப ஆல்ரெடி இருக்கிற டேட்டா போயிடுது. ஆல்ரெடி இருக்கிற டேட்டா போயிட்டு புதுசாக நம்ம எழுதுகிற டேட்டா அதில் ஓவர் ரைட் ஆகுது. ஓகேவா? ஓவர் ரைட் ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல W எடுத்துகிட்டு ஏ போட்டேன் அப்படின்னா அப்பண்டுன்னு அர்த்தம். அதாவது ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவில் நம்மளோட புது டேட்டா போய் ஆட் ஆகிக்கும். இப்போது ஹாய் பாய்ன்னு இருக்குது. இப்போ நான் மெத்தட் என்ன கொடுத்துருக்கேன்? ரைட் மெத்தட் இல்லாமல் ஏன்னு சொல்லி அப்பண்ட் மெத்தட் கொடுத்துருக்கேன். மோட் ஏ அப்படின்னா அப்பண்ட், ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட அப்பண்ட் ஆகிக்கும். இப்போ நான் இந்த ஹாய் பாய்க்கு பதிலாக இப்போ நான் இங்கே ஆப்பிள் ஆரஞ்சுன்னு கொடுக்குறேன். இங்கேயும் நம்ம \n போட்டுக்கலாம், அப்போ தான் அடுத்தடுத்த லைனுக்கு வரும். ஓகேவா? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறப்ப இந்த ஹாயும் பாயும் எனக்கு கிளியர் ஆகாது. இந்த ஹாய் பாய் அப்படியே இருக்கும். அது கூடவே எனக்கு இந்த ஆப்பிளும் ஆரஞ்சும் அந்த ஃபைலில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். அவுட்புட் பாருங்கள், ஹாய் அப்படியே இருக்குது, பாய் அப்படியே இருக்குது, ஆப்பிளும் ஆரஞ்சும் சேர்ந்துருக்கு. இப்போ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஹாய் இருக்குது, பாய் இருக்குது, பட் நம்ம புதுசாக ஆட் பண்ண ஆப்பிளும் ஆரஞ்சும் அது கூடவே ஆட் ஆகிருக்கு. இப்படி தான் நம்ம அப்பன் பண்ணுவோம். ஓகேவா? இன்னொரு மெத்தட் இதில் என்ன அப்படின்னா, நான் ரீடுன்னு மொத்தமாக சொல்கிறேன். ஒவ்வொரு லைனாக நான் ரீட் பண்ணணும் அப்படின்னா, நான் ரீட் லைனுன்னு நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைலில் ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது இந்த ஃபைலில் ஹாய் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகும் நான் ரீட் லைன்னு கொடுத்தேன்னா. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். ஹாய் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுதான் ஃபைல் ஹேண்ட்லிங். இப்படி தான் நம்ம ஃபைலை ஓப்பன் பண்ணி ஃபைலில் நம்ம ரைட் பண்ண முடியும். நம்ம இப்படி தான் ஃபைலில் ரீட் பண்ண முடியும். ஸோ காய்ஸ், we are at the last video of this series. இந்த சீரீஸ்லேயே இதுதான் கடைசி வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த பைத்தன் சீரீஸில் நீங்கள் நிறையா கற்றுக்கிட்டீங்க. பைத்தன் எப்படி கோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அது இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன இந்த மாதிரி டியூட்டோரியல் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.